வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பூக்கள் அறுவடையோட பார்ட் 2 போட்டிருக்கேன். இன்றைக்கி ஏன் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன் அப்படின்னா, பூக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ஃப்ளாஸை வந்து பார்ட் 1ல் பறிச்சாச்சு. இப்போ பார்ட் 2 ஃப்ளாஸில் வந்து ஆரஞ்சு ஃப்ளாஸை பறிக்கிறோம். இதில் வந்து 3 மொட்டை தான் இருக்குது. 3 பூ நல்லா பூத்துருக்கு. இது ரொம்ப பெரிய பூக்கள்லாம் கிடையாது. இது சின்ன பூ தான், ஆனால் கலர் வந்து ஷேடாக இருக்குது. இதில் 3 பூ பூத்துருக்கு. சின்ன சின்ன பூ தான் பூத்துருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப கலர் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலரு. இன்னும் ஒரு மொட்டு தான் இருக்குது இதில். அதனால் 3 பூ மட்டும் நான் வந்து இப்போ பறிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கிறது என்னோடய பையன் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். சரிங்க, இப்போ ஆரஞ்சு கலர் ஃப்ளாஸு ரோஸை வந்து நம்ம பறிச்சிட்டேன். இதில் வந்து இன்னொரு ஃப்ளார் வந்து ஃபேண்டா கலர் இருக்குது. அதை நான் இன்றைக்கி பறிக்க போகிறது இல்லை. அதை நான் நாளைக்கு தான் பறிக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் சின்ன ரோஸாக தான் இருக்குது, மொட்டுக்களாக தான் இருக்குது. அதை நான் 2 நாள் கழிச்சதுக்கப்புறமா அதை பறித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை விட்டு வச்சிடுறேன். இதில் இன்னும் மொட்டு இருக்குது, இன்னும் பூக்கலை ரோஸில். ஆக நம்ம ரெட் ரோஸ் வந்து பறிச்சிட்டோம். இப்போ ஆரஞ்சு ரோஸும் பறிச்சிட்டோம். இப்போ ரோஸ்லே நிறைய ரோஸ் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து செவந்தி பூ வந்து பறிக்க போகிறோம். செவந்தி பூவில் வந்து 3 செவந்தி பூ இந்த கலர் செவந்தி வந்து இருக்குது. இந்த செவந்தியை வந்து பறிச்சிருவோம். இந்த கலர் செவந்தி மட்டும் இல்லை, மஞ்சள் செவந்தியும் கூட இருக்குது இன்றைக்கி. மஞ்சள் செவந்தி இன்றைக்கி நல்லா பறிச்சிருவோம். மஞ்சள் செவந்தியில் பூக்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்த மொட்டுக்கள் இருக்க தான் செய்யுது. 3-4 பூ வந்து இன்றைக்கி பறிச்சிடலாம். செவந்தி ஃபுல்லாக பறிச்சிருவோம். அது போக இங்கே சம்மங்கி பூவும் இருக்குது. சம்மங்கி பூவையும் இன்றைக்கி பறிச்சிருவோம். சம்மங்கி பூவை என் பையன் கத்திரிக்கோலை எடுத்து வச்சு பறிக்கிறான். கத்திரிக்கோல் யூஸ் பண்ணாமல் பறிக்கலாம். அவன் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி பறிப்போமா அப்படின்னு சொல்லி பறிச்சிட்ருக்கான். 2 பூ பறித்து தந்துட்டாங்க என்கிட்ட. அதில் பறிக்காமையே 2-3 பூ வந்து நல்லா வாடி போச்சு. நம்ம வந்து வீட்டில் வைக்கிற உருளியில் சம்மங்கி வந்து போட்டு வச்சாலே போதும், நல்ல மனம் வீசுங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சாமி கும்பிட்டுட்டு அதில் உருளியில் போட்டு வைக்கும்போது வாசம் பயங்கரமாக இருக்குங்க. பார்ட் 3ல் வந்து நான் உங்களுக்கு செவந்தி 2ஐயும் பறித்து காமிக்கிறேன். செவந்தியும் டிசம்பர் பூ, அது போக பாவக்காய் வேறு இருக்குது. இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணி காமிச்சிட்டேன். பார்ட் 3ல் பார்ப்போம். பாய்.